சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். கூட்டணி மட்டும் வரல. ஒரே ஒரு வயசான பீஸு போன வாரம் வந்திருக்கு. அப்பாடா, வெள்ளை வேட்டி சேட்டா கட்டி யாரோ ஒரு தூதர் வராரு, அவர் ஏதோ ஒரு பெரிய கட்சியோட தூதர், வாங்க வாங்க வாங்கன்னு உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு வாங்க 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 உட்காருங்க, என்ன எந்த கட்சியில இருந்திருக்கீங்க, எந்த கட்சி அதிமுகவா காங்கிரஸான்னு கேட்குறாங்க. இல்லை, நானே ஒரு கட்சி. நீங்களே ஒரு கட்சியா தனியாக வந்திருக்கீங்க? நான் தனியாக தான் வந்திருக்கேன். தனியாவா? தனியாக நேற்று தான் கட்சி ஆரம்பித்தேன், இன்னைக்கு உங்க கூட சேர வந்திருக்கேன். பண்ருட்டி ராமச்சந்திரன் நேற்று கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு கூட்டணிக்கு வந்திருக்காரு. நாளைக்கு மன்சூர் அலிகான் வருவார், வாங்க எங்க கூட வந்துருங்க. நான் வந்தா 4-8 எட்டுங்க, பரவாயில்ல. நீங்க விஜயவே அடிங்க, பரவாயில்ல, வாங்க சேர்த்துப்பாங்க. உன்னை கண்டந்துண்டமா வெட்டிடுவேன், கடல்ல கல்லை கட்டி இறக்கிடுவேன், தலையை வெட்டி மூளையை தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொன்ன ஒரு மாவட்ட செயலாளரை இன்னைக்கு வரைக்கும் கட்சியை விட்டு தூக்காத நம்ம தூய சக்தி இன்னைக்கு ரெட்டக்குளம் நடந்துருச்சுன்னு அறிக்கை வெளியிடுறாரு. சொந்த கட்சி, சொந்த வீட்டுக்குள்ளேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. உன் சொந்த வீட்டு பொண்ணையே நீ அடிச்சு விரட்டி இருக்க, ஹராஸ் பண்ணியிருக்க, பணம் கொடுக்காம மிரட்டி வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்க. இன்னொரு கேள்வி எழுப்புறாங்க, 5 வருடமா பிரச்சனைங்கிறாங்க. இந்த எலெக்ஷன் டைம்ல வெளில வருது. சங்கீதா அவர்கள் அதுல குறிப்பிட்டிருக்காங்க, ஊடகங்க யாரும் இதை பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா தாவேக்கால நான் அபிஷியலா வேட்பாளர் பட்டியல் இன்னும் ஒண்ணு வெளியிடவே இல்லை. ஆனா அதற்குள்ள நீங்க வெளியிட்டு இருக்கீங்க. நான் வெளியிடல, கீழே இருக்கவங்கள நான் தாண்டா வேட்பாளர்னு ஓட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டான். அண்ணே, இன்னும் விஜய் நான் பட்டியல் வெளியிடல, நீங்க ஓட்டு கேட்குறீங்க. விஜயாவது கிஜயாவது அவன் கிடக்குறான், அவன் மட்டும் என் பேரை பட்டியல விடாம விட்டுருவானா அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. திருமாவளவனும் பெரியாரா, ராமதாசும் பெரியாரா. திருமாவளவன் அடுத்த நாளே செருப்பால் அடிச்சாரு. சில ஆகச்சிறந்த அறிவாளிகள்லாம் இப்படியெல்லாம் தூக்கிட்டு வரானுங்க, இப்படி ஒரு கேவலமான ஒரு காம்பினேஷனை பார்த்ததே இல்லைன்னு. ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு ஊடகவியலாளர் TN ட்ரோல் மீடியாவுடைய சேக்வாரா பிரதர் இருந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். இப்ப திமுக என்ன முடிவு எடுக்க போறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், பொறுத்திருந்து தான் பார்க்க போறோம். இப்ப அதையும் தாண்டி பல கூட்டணிகள் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்திய கூட்டணி ஒரு புறம் இருக்கட்டும், அண்ணன் சீமான் ஒரு புறம், அப்புறம் தமிழக வெற்றி கழகம் அவங்க ஒரு புறம் இருக்காங்க. எப்படி அமைய போகுது 2026? விஜய் வீட்டு வாசல்ல வெட்டி பார்த்துக்கு இருக்காரு டெய்லி. நீங்க இப்ப போனா கூட தலை மட்டும் வெளியே தெரியும். காலையில 4 மணில இருந்து காத்துக்கிட்டு இருக்காரு. 4 மணிக்கு எந்திரிச்சுக்கு வெளியே பார்க்கறாரு, பால் போடுறவர் வர்றாரு. ஒரு மணி நேரம் கழிச்சு பேப்பர் போடுற வர்றாரு. அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு இடியாப்போம். அப்புறம் விசில் சத்தம் கேட்குது. விசில் சத்தம் யாரா நம்மளா அணுகுறாங்க, ஓடியாடுறாரு. பார்த்தா குப்பை வண்டி. அப்புறம் ஸ்கூல் வேன் வருது, மதியானம் காய்கறி வருது, சாயங்காலம் மறுபடியும் சுக்கு காப்பி வேற வித்துக்கிட்டு வராங்க, ராத்திரி குல்ஃபி வரைக்கும் வருது, கொசு வண்டி வருது, குல்ஃபி வருது, எல்லாம் வருது. கூட்டணி மட்டும் வரல. ஒரே ஒரு வயசான பீஸு போன வாரம் வந்திருக்கு. அப்பாடா, வெள்ளை வேட்டி சேட்டா கட்டி யாரோ ஒரு தூதர் வராரு, அவர் ஏதோ ஒரு பெரிய கட்சியோட தூதர், வாங்க வாங்க வாங்கன்னு உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு வாங்க 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 உட்காருங்க, என்ன எந்த கட்சியில இருந்திருக்கீங்க, எந்த கட்சி அதிமுகவா காங்கிரஸான்னு கேட்குறாங்க. இல்லை, நானே ஒரு கட்சி. நீங்களே ஒரு கட்சியா தனியாக வந்திருக்கீங்க? நான் தனியாக தான் வந்திருக்கேன். தனியாவா? தனியாக நேற்று தான் கட்சி ஆரம்பித்தேன், இன்னைக்கு உங்க கூட சேர வந்திருக்கேன். பண்ருட்டி ராமச்சந்திரன் நேற்று கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு கூட்டணிக்கு வந்திருக்காரு. சேர்த்துக்கிட்டாங்க, வெக்கமே இல்லாமல் சேர்த்துக்கிட்டாங்க. வாங்க, நீங்களாச்சும் வந்தீங்களே, பழப்பழம் எடுத்துட்டு வந்தீங்களா, கொட்டையை அவிச்சு சாப்பிடுவோமா, சேர்த்துக்கிட்டாங்க, வேற வழி இல்லை, வாங்க அப்படின்னு. நாளைக்கு மன்சூர் அலிகான் வருவார், வாங்க எங்க கூட வந்துருங்க. நான் வந்தா 4-8 எட்டுங்க, பரவாயில்ல. நீங்க விஜயவே அடிங்க, பரவாயில்ல, வாங்க சேர்த்துப்பாங்க. கூல் சுரேஷ் வியூஸ் அதிகமா போகுதுனே, இவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாராம், வாங்க சேர்த்துக்கங்க, சேர்த்துப்பாங்க. நாளைக்கு லயலமணி தனியாக வெளியே போய் உண்மையான விஜய் ரசிகர் மன்ற கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு நானும் கூட்டணிக்கு வரேன், பாப்பா வா சேர்த்துக்க. அவங்க பின்னா 4 ஐடிவிங் பசங்க இருக்காங்க, 4 பேர் வந்துருவாங்க. யார் வேணாலும் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஒருத்தரும் வரல. தேமுதிக வரும்னு அழுகுறாங்க. 2 நாளா அழுதுட்டாங்க. விஜயகாந்துக்காக ஒரு ஏஐலாம் பண்ணி வச்சிட்டாங்க. எப்படி தேமுதிக நம்ம கூட வந்துருவோம், அப்படியே விஜயகாந்த் சமாதியிலேருந்து எந்திரிச்சு விஜய் தம்பி அப்படின்னு கை கொடுக்குற மாதிரி ஒரு ஏஐ வீடியோல ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் மேல இருந்து ஒளி மாதிரி விஜய்க்கு கொடுக்குற மாதிரி ஏஐ வீடியோ ரெடி பண்ணாங்க. இப்போ இது எல்லாமே டெலிட் பண்ணி ரீசைக்கிள் பின்ல இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியல, பாவமா இருக்கு. இப்போ விஜயை பார்த்தா கடைசி வரைக்கும் பால் போடுறோம் பேப்பர் போடுறோம் கூட நின்று பேச மாட்டேன். அடுத்த வீட்டுக்கு பால் போடணும், வந்துட்டா பேச தம்பி கூட்டணி போ கூட்டணிக்கு கூடுப்பா அப்படின்னு போயிடுறாங்க.
ஒருத்தரும் வரமாட்டாங்க. விஜய் அனாதை ஆயிட்டாரு. அதனால இப்ப நாளைக்கு நீங்க பாருங்களேன், நாளைக்கு வேற விவாகரத்து வழக்கு வேற மறுபடியும் என்கிட்ட ஜீவானம்சம் கேட்டா மக்கள்கிட்ட கேட்கற மாதிரி, ஏன்டா நீ அடிச்சு விரட்டினதுக்கு நாங்க எதுக்குடா ஜீவானம்சம் கொடுக்கணும்? அப்ப நம்ம இங்க இருந்து கேட்கணும். ஓகே பிரதர், இப்ப குறிப்பா ஒரு விஷயத்த சொல்றாங்க, தாவேகால எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, 2026ல மாற்று சக்தி நாங்க தான் தொடர்ச்சியா வச்சுட்டு வராங்க. அவங்க போட்டியா மத்த கட்சியை நினைக்கவும் மாட்டேங்கிறாங்களே. மதுரையில ஒரு பொண்ணு மருந்து குடிச்சிருச்சு. மதுரையில தாவேகா நிர்வாகி ஒரு பொண்ணு மருந்து குடிச்சிருச்சு. பொறுக்கிங்க இங்க உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இங்க உட்காந்துக்கிட்டு. அந்த பொண்ணு எதுக்கு நம்ம மருந்து குடிச்சு? சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு மருந்து குடிக்கல, இங்க நடக்கிற ஆட்சி பிடிக்கலன்னு மருந்து குடிக்கல. சொந்த கட்சி மாவட்ட செயலாளர், தாவேகா கட்சி மாவட்ட செயலாளர் பதவிக்கு பணம் பறிச்சானா, பணம் கேட்டானா அந்த பொறுக்கி. அதனால அந்த பொண்ணு தன்னோட உயிரை மாய்ச்சிக்குச்சு. அந்த பொண்ணோட இன்ஸ்டா பக்கம் போய் பார்த்தா தன்னோட உழைப்பெல்லாம் போட்டிருக்கு, விசில் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கு. இன்னைக்கு ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. தூய சக்தி, நீங்க சொன்ன மாற்று தூய சக்தி. அப்படியே நம்ம நாகைய நெல்லைக்கு வருவோம். நான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணேன். உன்னை கண்டந்துண்டமா வெட்டிடுவேன், கடல்ல வந்து கல்லை கட்டி இறக்கிடுவேன், தலையை வெட்டி மூளையை தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொன்ன ஒரு மாவட்ட செயலாளரை இன்னைக்கு வரைக்கும் கட்சியை விட்டு தூக்காத நம்ம தூய சக்தி இன்னைக்கு ரெட்டக்குலை நடந்துருச்சுன்னு அறிக்கை வெளியிடுறாரு. ஏன்டா உனக்கு அந்த செய்தி வரல, இந்த செய்தி வந்துருச்சு, நீ மோப்பம் முடிச்சிட்டீங்களா? நம்ம கேட்போம். நீ நியாயமா தூய சக்தியா இருந்தனா என் வீட்டுக்குள்ளேயே ஒரு பொறுக்கி இருக்கான், எட்டி மிதிப்பண்டான்னு அடிச்சுட்டு இங்கேயும் மிதிக்கணும். அப்பனும் மகனும் சேர்ந்து சொந்த கட்சி நிர்வாகியை மிரட்டினாங்க. வீடியோ நான் உங்களுக்கு வீடியோவோட தரேன். சொந்த கட்சி நிர்வாகிகளை 5 வீடியோ ரிலீஸ் பண்ணேன். 5 வீடியோ வெட்ட சொல்றான், 2000 பேரை கூட்டிட்டு வந்து உன்னை வெட்டுவேன் விஜய் காதுக்கு விஷயம் போச்சுன்னா. எதுக்கு தெரியுமா? நாகப்பட்டினத்துல நடந்துச்சு. நாகப்பட்டினத்துல விஜய் வந்திருக்காரு. வந்து பேசும்போது அங்க வந்துட்டு போன செலவு கணக்க ஒன்றியத்துல இருக்கிற பதவியில இருக்கவர் இவர்கிட்ட கேட்டிருக்காரு மாவட்ட செயலாளர். தூய சக்தியா இருந்தா என்ன செய்யணும்? தம்பி, டீ குடிச்ச காசு இவ்வளவு, பண்ணு குடிச்ச காசு இவ்வளவு, இப்படி கொடுக்கல, கணக்கு கேட்ட வெட்டிடுவேன், புசியானதுக்கு போச்சுப்பேன் அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்படி இருக்கு, அந்த வீடியோல இருக்கு. இந்த தூய சக்தி இவங்களை நீக்குவாங்கடா? யாரையுமே நீக்கல. நீ எப்படி தூய சக்தி உள்ள வருவ? சொந்த கட்சி, சொந்த வீட்டுக்குள்ளேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. உன் சொந்த வீட்டு பொண்ணையே நீ அடிச்சு விரட்டியிருக்க, ஹராஸ் பண்ணியிருக்க, பணம் கொடுக்காம மிரட்டி வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்க, அவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்க, டொமஸ்டிக் வயலன்ஸு. நீ பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பியா? பிரதர், இன்னொரு விஷயம், தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சது தொடர்ச்சியா விஜய் அவர்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இன்சிடென்ட் நிறைய ஒழுங்கா நடத்தினா ஏன் வரப்போகுது? இல்லை, நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய ரெகுலராக வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து மாநாடாக இருக்கட்டும், அதன் பிறகு கரூர் சம்பவமாக இருக்கட்டும், ஜனநாயகன் பட வழக்காக இருக்கட்டும், இப்போ இறுதியாக விவாகரத்து வழக்கு வரைக்கும் வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட்டு இதுக்கு நீங்க ப்ரூஃபோட எந்த காரணம் வேணாலும் சொல்லுங்க. திமுக தான் காரணம்னா செருப்பால நானே என்ன அடிச்சுக்கிறேன். ப்ரூஃபோட காட்டணும். இந்தாங்க ப்ரூஃப், இவன் தான் காரணம் அப்படின்னு ப்ரூஃபோட காட்டணும். நீ தான் அத்தனை ஐடி விங் ஆளுங்களை வச்சிருக்கல, பேச வேண்டியது தானே, பேசி தோல. சங்கீதா எப்படி இந்த நேரத்துல எலெக்ஷன் வரும்போது வராங்க? எப்படி சங்கீதா? இன்னொரு கேள்வி எழுப்புறாங்க, 5 வருடமா பிரச்சனைங்கிறாங்க, இந்த எலெக்ஷன் டைம்ல வெளில வருது. சங்கீதா அவர்கள் அதுல குறிப்பிட்டிருக்காங்க, ஊடகங்க யாரும் இதை பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா இதை இப்போ வெளியிடுறாங்க. நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன், சங்கீதாவுக்கு 5 வருஷம் கழிச்சு வெளியிடுறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் பாதிக்கப்பட்ட பெண்கள், நல்லா பிரபலமான பெண்களுடைய பட்டியலை தரேன். அவங்க எப்ப பாதிக்கப்பட்டாங்க, எப்ப வெளியிட்டாங்கன்றத தரேன். சின்மைன்னு ஒரு சிங்கர், அவங்க எப்ப பாதிக்கப்பட்டாங்க, எப்ப வெளியிட்டாங்க? அவங்க இன்னும் தேர்தல் வருது வெளியிடுறாங்கன்னு சொன்னோமா? ஒரு பொண்ணு தன்னுடைய வீட்லயோ இல்ல ஆபீஸ்லயோ பாஸ்னாலேயோ இல்ல நெருங்கிய நண்பர்கள்னாலேயோ ஏன் அப்பானாலேயே அபியூஸ் பண்ணப்பட்டா உடனே அந்த பொண்ணால சொல்லக்கூடிய சிச்சுவேஷன் இருக்காது. அதுக்கு பல சூழல்கள் இருக்கும். ஐயோ, இவங்களை டெய்லி பார்க்குறோம், இவங்களை எப்படி பேசுறது, இவங்களை எப்படி அணுகிறதுன்னு பல சிக்கல்கள் இருக்கும். அவ்வளோ சிக்கல்கள் இருக்கு. நீங்க சின்மை விடுங்க. சின்மை மீ2 ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ண உடனே இன்னொரு ஹீரோயின் வராங்க, வயசான ஹீரோயின். 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்ல பிரபலமான ஒரு இயக்குனர் என்ன மாடியில வச்சு பலாத்காரம் செய்தார், கற்பழித்தார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன் 30 வருஷம் கழிச்சுன்னு சொல்லணும்? அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. அந்த மீ2 ஹேஷ்டேக்ல பல ஹீரோயின்கள் சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். பூஜா ஹெக்டே யாரு? விஜய் கூட 2 படம் நடிச்சிருக்காங்க தானே. லாஸ்ட் மந்த் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, நான் ஒரு பேன் இண்டியா ஸ்டார் கூட படம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த பேன் இண்டியா ஸ்டார் திடீர்னு என் கேரவனுக்குள்ள ஏறி என்னை என் கூட தப்பா நடந்துக்க பார்த்தாரு, நான் டப்புன்னு அரைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஏன் சம்பவம் நடந்த அடுத்த நாளே அன்னைக்கே சொல்ல வேண்டியதானே? ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு இப்போ சொல்லணும்? அப்ப அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். பெண்களுக்கு இயல்பாவே ஒரு ஸ்பேஸ் வேணும். அந்த காமன் சென்ஸை கூட இந்த தற்கூரியை புரிஞ்சுக்காம அவங்களே அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க.
அவங்களே அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவங்களெல்லாம் நம்ம எந்த மிருகத்தோட ஒப்பிடணும்? ஓகே பிரதர், நீண்ட நாட்களுக்கு பிறகு நாளை வந்து தஞ்சாவூர்ல வந்து செங்கிப்பட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து தாவேகா தலைவர் நிர்வாகிகள் கூட்டத்தை வந்து இது பண்ண போறாரு. என்ன பேசுவார் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. தஞ்சாவூர் மக்களுக்கான பிரச்சனையை பேச மாட்டான். ஒண்ணு, பாஜகவை அடிக்கவே மாட்டான், RSS அடிக்க மாட்டான், திமுக 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 திமுகன்னு காதல் பட கடைசி கிளைமேக்ஸ் பரத் மாதிரி பேசிட்டு போயிடுவாப்புல. அவ்வளவுதான் நடக்கும், வேற எதுவும் நடக்காது. நீங்க அப்படியே 2 இமேஜ் ஒன்னா வச்சு அந்த ஆடியோவும் இந்த ஆடியோ ஒன்னா பாருங்க, ஞன்றதும் விஜய் என்ன திமுக திமுக வாங்குறதும் ஒரே மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் நடக்கும், வேற எதுவுமே நடக்காது. இப்ப குறிப்பா தாவேகால நான் அபிஷியலா வேட்பாளர் பட்டியல் இன்னும் ஒண்ணு வெளியிடவே இல்லை. அதுல அதற்குள்ள நீங்க வெளியிட்டு இருக்கீங்க தாவேகாவோட. நான் வெளியிடல, கீழே இருக்கவள நான் தாண்டா வேட்பாளர்னு ஓட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டான். அண்ணே இன்னும் விஜய் நான் பட்டியல் வெளியில, நீங்க ஓட்டு கேக்குறீங்க. விஜயாவது கிஜயாவது அவன் கிடக்குறான், அவன் மட்டும் என் பேரை பட்டியல விடாம விட்டுருவானா அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. பல் டாக்டர் போயிட்டாப்ல, பர்வேசு போயிட்டாப்ல, கன்னியாகுமரியில ஒரு 3 மாவட்ட வேட்பாளர்கள் போஸ்டே ஒட்ட ஆரம்பிச்சிட்டான். விசில் சின்னத்துக்கு அண்ணனை பார்த்து ஓட்ட போடுன்ட்டான். எங்க ஏரியாலும் பாதி பேர் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். கட்சிக்குள்ளே இல்லாத மரிய ஜீனான்னு ஒரு அக்கா, சத்யபாமா ஓனரு, கொலைச்சல்ல வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயாவது கிஜயாவது அவங்க நடக்கிற டம்மி பீஸ், வெள்ளை பேப்பரை காமிச்சா கையெழுத்து போட்டு கொடுக்க போறாப்புல. நாம வச்ச அடிமடா விஜய்னு வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், மாற்றத்திற்கான கட்சி மயிர் நீங்க பேசுறீங்களா? யாராவது ஒரு நபர் திமுகவிலையோ அதிமுகவிலையோ மதிமுகவிலையோ பாமகவிலையோ இல்ல தேமுதிகவிலையோ இல்ல கம்யூனிஸ்ட்லயோ விசிகாவிலையோ யாராவது நான் தான் வேட்பாளர் இந்த தொகுதியிலன்னு சொல்லி வேட்பாளர்ல சொல்லி அந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்களா? அதுதான்டா கட்சி. அந்த கட்சிக்கு கட்டுப்பட்ட அந்த தொண்டர்களும் அந்த நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அதுதான்டா மாற்றுக்கான உண்மையான கட்சி. நீங்களும் இருக்கீங்களா கட்சின்னு சொல்லிக்கிட்டு நேரம் விஜயகாந்த் அடிச்சிருப்பாரு அவர் கட்சிக்குள்ள யாரா இருந்தா. இந்த மாதிரி அண்ணன் பாத்துக்கிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். ஓகே, இப்ப குறிப்பா அதே மாதிரி வந்து மாற்று சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியும் இருக்காங்க. அவங்க வேட்பாளர் பட்டியலாம் வெளியிட்டாங்க, 20 வருஷம் வேட்பாளர் பட்டியலாம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதாவது ஈக்குவலா பிரிச்சிருக்காரு, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரிசமமா வந்து வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இளம் வேட்பாளர்கள் 117 பேர் அப்படின்னு ஒரு விஷுவலை காமிட்டாங்க. அண்ணனுக்கே அண்ணன் மாதிரி வராங்க. அண்ணனுக்கே ஆல்மோஸ்ட் 60 ½ செஞ்சுரி தாண்டி போயிருச்சு. அண்ணனுக்கே அண்ணன் மாதிரி 4-5 பீஸ் வருது. சரி, நல்ல விஷயம், வரட்டும். பார்த்துக்கிட்டே இருந்தோம். நல்ல அண்ணன் மாடு மேய்ச்சிருக்காரு, ஆடு மேய்ச்சிருக்காரு, கடலுக்கு போயிருக்காரு, காட்டுக்கு போயிருக்காரு. அதுல இருந்து யாராவது ஒரு சமூக மக்களை நிப்பாட்டுவாருன்னு பார்த்தா பொறியியல் கல்லூரி, எல்லாம் தனியார்ல படிச்சவன், பொறியியல் கல்லூரி ஆசிரியர்கள், அதுலயும் ஜாதி பார்த்து அதேதான் சீமானன் சொல்றாரு, ஜாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு வேணாம், அதெல்லாம் சொல்றாரு. ஜாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு வேணாம், ஆனா நான் ஜாதி பார்த்து தான் வேட்பாளரை நிப்பாட்டுவேன். அதெல்லாம் நீங்க அப்படிலாம் பேசாதீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேவர் ஐயா போய் பேசி போட்டு தேவர் ஓட்ட பிரிய பாக்குறதுக்காக வாங்குவான். அங்க வந்து பார்த்தா அவருக்கு தெரியும் யாரா அவன் கோமாளின்னு மதுரை மக்களை அடிச்சு விரட்டிடுவாங்க தென் மாவட்டத்துல முழுக்க. அப்படியே நீங்க இவரு ராமதாஸ் அன்புமணியை பக்கம் போய் அந்த பக்கம் போனாருன்னா எனக்கு பெரியாரே அன்புமணி ராமதாஸ் தான்வாரு. பட்டுன்னு 2 பேரும் அங்க உண்மையில இருந்தாங்க பாப்பாங்க. இது என்ன நம்ம கட்சியில கூட இப்படி ஒரு பீஸ் இல்ல. அவர் சொல்ற காம்பினேஷன் பாருங்க, திருமாவளவனும் பெரியாராம், ராமதாசும் பெரியாராம். திருமாவளவன் அடுத்த நாளே செருப்பால் அடிச்சாரு. சில ஆகச்சிறந்த அறிவாளிகள்லாம் இப்படியெல்லாம் தூக்கிட்டு வரானுங்க, இப்படி ஒரு கேவலமான ஒரு காம்பினேஷனை பார்த்ததே இல்லைன்னு. அப்ப அவருக்கு ஜாதி ஓட்டு வேணும். என்ன ஓட்டு வேணும்? தாழ்த்தப்பட்ட ஓட்டு வேணும், வன்னியர் ஓட்டு வேணும். அப்படியே காமராஜர்கிட்ட போயிடுவாங்க. காமராஜர் எங்க ஐயா காமராஜர் இருக்கும்போதே சொன்னாரு, நான் என்னோட மறைவுக்கு அப்புறம் நீதான் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை நடத்தணும்னு. நான் தான் அப்ப வேண்டான்னு விட்டுட்டேன்னு அவுத்து விடுவாப்புல. இப்ப நல்ல கண்ணையாக்கும் சொல்லியிருப்பாப்புல. இப்ப ஒரு இதுல ஒரு ஆள் இறந்தார்ல, இஸ்ரேல் ஈரான்ல, கமேனின் ஐயா அப்பவே என்ன போர் தொடுக்க என்ன கூப்பிட்டாரு. இந்நேரம் நான் அங்க போயிருந்தேன்னா அவரை நான் உயிரோட பார்த்துருப்பேன். இஸ்ரேலுக்கு எதிராக நான் போர் தொடுத்திருப்பேன், நான் இந்நேரம் வென்று இருப்பேன் அப்படின்னு இருப்பாப்புல. அதனால அவரெல்லாம் இந்த எலெக்ஷனை சொல்லாதீங்க. அவரை வந்து ஒரு ஜாலி பீஸு. இந்த எலெக்ஷனை எல்லாரும் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறதுக்காக அண்ணன் வேலை செய்யறாரு. எல்லாரும் வெயில்ல வேலை செய்யணும் வேட்பாளர்கள்லாம். அப்பப்ப அவங்க வந்து டென்ஷன்ல இருப்பாங்க. அப்பப்ப சீமான வீடியோ பார்க்க அப்படி போயிடுவாங்க. அதுக்காக அண்ணன் வந்து இறங்கியிருக்காரு. அவ்வளவுதான். ஒரு பிசினஸ் பண்றாரு இந்த எலெக்ஷன்ல. ஓகே, ஆனா வந்து அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஆட்சியில வந்து தமிழன் தான் ஆளணும், யாரு வேணா வந்து இங்க வாழலாம், தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும். 2000 அண்ணனுக்கு இப்போ 60 வயசா கணக்கு போட்டாக்கா 2040 70 2055 தேர்தல் அண்ணனுக்கு ஒரு 95 வயசு இருக்கும்.
உங்க வீட்டு இளம் பிள்ளை சீமான் நான் வருவேன் அப்படின்னு பேசுவாப்புல. அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. 95 வயசுல நான் தான் இளம் வேட்பாளர் அப்படின்னு பேசுவார். அதுக்கப்புறம் அது இயற்கை தான் முடிவு பண்ணும் என்னான்னு. நீங்க அதெல்லாம் ஒரு ஒரு நான் தான் வேட்பாளர். அவங்க பாத்தீங்கல்ல, தாவேக்காவை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. தாவேக்கா கூட 40% தான் சொல்லுச்சு. சீமான் 45%. 45% ராவணன்குடியிலே கணக்கு எடுத்திருப்பாங்க போல இருக்கு. இப்ப குறிப்பா வந்து இந்த ஒரு போட்டியும் போயிட்டு இருக்கு. எப்படி திமுக அதிமுக ஒரு காலத்துல இருந்துச்சோ, இப்போ வந்து தாவேக்கா திமுக அப்படின்னு அவங்க சொல்றாங்களா, அதே மாதிரி வந்து இப்ப நாம் தமிழர் தாவேக்கா அப்படிங்கிற ஒரு போட்டியும் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அது வேணா அக்செப்ட் பண்ணிக்கலாம், பாவம். சரி போங்க, அடிச்சுக்கோங்க போங்க, சரி ஓகே, அப்படி வேணா வச்சுக்கலாம். நீங்க 2 பேரும் அங்கேயே விளையாடணும், வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, சரியா, கேட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்லுவோம்ல. டேய் 2 பேரும் இங்கே இருந்து அடிச்சுக்கணும், வெளியே போக கூடாது. அந்த மாதிரி நம்ம டேய் 2 பேரும் அடிச்சுக்கணும். 2 பேர்ல யாரையா ஒருத்தர் பாஜக பார்த்தேன், காவி துண்டை எடுக்கக்கூடாது கையில, சுட்டுறோம், புரியுதா? 2 பேரும் இங்கேயே அடிச்சுக்கோங்க. அடிச்சுக்கிட்டு யாருக்காவது ரத்தம் அதிகமா வந்துச்சுன்னா இங்க வந்து சேர்ந்துருங்கடா, சரியாடா, அப்படி வேணா வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ குறிப்பா இவ்வளவு தமிழ் தேசியத்தை குறிப்பா பேசிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்து. அப்படியா? அவங்க பேசுற தமிழ் தேசியமா? இல்ல, எல்லாரும் தமிழ் தேசியத்துக்கான கட்சி அப்படின்லாம் சொல்லி தானே பேசிட்டு இருக்காங்க. தமிழ் தேசியத்துக்காக பேசுறாங்க. நிறைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கிறது சீமான் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொள்கை பரப்பு செயலாளர்ல நிறைய சொல்றாங்க, நிறைய பேசுறாரு. கரையான் இருக்குல்ல, கரையான், அது வந்து ஒரு பொத்து கட்டும். அது எப்படி பொத்து கட்டும்னா, அங்கிருந்து செம்மண்ணு மண்ணுலாம் எடுத்து பெருசா பொத்து கட்டும். அதுதான் மக்கள் போராட்டம்ன்றது. இங்க இருக்க மக்கள், அது நர்சிங் போராட்டமோ, துப்புரவு பணியாளரோ, இல்ல மாற்றுத்திறனாளிகளோ, எல்லாரும் பெருசா கரையான் மாதிரி ஒரு பெரிய போராட்டத்தை கட்டுவாங்க. இந்த பாம்பு இருக்குல்ல, விஷப்பாம்பு, அது என்ன பண்ணுன்னா அப்படியே நேரா பொத்துக்குள்ள உட்காந்துரும். நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பாம்பு தான் அழகா ஓட்டையா போட்டு பொத்து கட்டியிருக்குன்னு. அப்படி இல்லை, கரையான் கட்டின பொத்துல பாம்பு உட்காரும். அந்த மாதிரி அண்ணன் எங்கெல்லாம் போராட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் கார்ல உட்காந்துருவார். நல்லா சப்பாரி பெரிய கார்ல உட்காந்துட்டு, என்னுடைய தமிழ் மக்கள் மீது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை பயன்படுத்தி வெளிநாட்டுக்காரன் கார் செய்யறான், காரை தமிழ்நாட்டிலேயே உற்பத்தி பண்றான். ஆனா வந்தது அண்ணன் வந்து காரு இசூஸ்ல இல்லைன்னா பெரிய லெவல் கார்ல வருவார். புரியுதுங்களா? அடுத்து விவசாய பொருள். இன்னைக்கு விவசாயம் அழிந்து கொண்டு இருக்கிறது. ஜீன்ஸ் செய்யறான், ஒரு ஜீன்ஸ்ல 20 கிணறு பக்கெட்டு தண்ணி தேவைப்படுதுங்குவான். அண்ணன் போட்டிருக்காரு லிவிஸ் ஜீன், இல்லைன்னா போலோ ஜீன் போட்டு வந்து பேசுவார். நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க, பேசுறதுக்கு நல்லா இருக்கும். அண்ணன் சொல்றது தயவு செய்து கேளுங்க. கேட்டுட்டு சிரிச்சா போச்சு ரவுண்டு, இல்லைன்னா ஆதித்யா மாதிரி சிரிச்சு போங்க. அதை யோசிச்சு பின்னாடி போயிடாதீங்க, உங்களையும் பார்த்து சிரிச்சிருவாங்க. அதனால அப்பப்ப சேனல் மாத்துற மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்ல போறாரா ஜாலிடா அப்படின்னு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உயிர் போயிருங்க. சீமான் சேவ் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. கை உடஞ்சிருச்சுன்னா பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரிக்கு போங்க, மாவு கட்டு போடுங்க. புரியுதுங்களா? எதையாவது இலைய எடுத்து சுத்திக்கணுவாங்க லூசு மாதிரி. கையை மறந்துட வேண்டியதுதான், இப்படியே ஆயிரும். பாகுபலியில நாசர் கெட்ட பொருட்கள இப்படியே ஆயிரும் கை, அவ்வளவுதான். அதனால தயவு செய்து ஆஸ்பத்திரிக்கு போனா ஆக்ஷன்லாம் இருக்கு. நல்ல வேளை நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன் கை உடஞ்சப்ப, நான் நல்ல வேளை கேட்கல. தேளோ பாம்பா கொத்துச்சுன்னா அண்டால கை விடக்கூடாது, பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரிக்கு போகணும். அண்டால கை விட்டா என்ன ஆகும்? நாமளும் செத்து போய் அண்டால விழுந்துருவோம். அப்படி விழக்கூடாது, கரெக்டா வேலை செய்யணும். வீட்டுக்குள்ள பிரசவம் பார்க்கக்கூடாது. இப்படி பல மருத்துவ குறிப்புன்ற பேர்ல அண்ணன் சொல்றது நீங்க கேட்க கூடாது. அதனால நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே பிரதர், இறுதியா ஒரு கேள்வி. அதாவது நாம் தமிழர் கட்சியோட ஒரு வாக்கு வங்கி எடுத்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்து முன்னெடுத்தாங்க. இந்த தாவேக்காவோட வரவுக்கு அப்புறம் வந்து அந்த நாம் தமிழர் கட்சியோட அந்த வாக்கு வங்கி சரியுமா, இல்ல ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இன்னும் அவங்க எம்எல்ஏஸ் யாராவது இந்த தேர்தலில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? நாம் தமிழர் கட்சியில நான் முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னல, மருத்துவ குறிப்பு இதெல்லாம் நான் ஜெர்மனி மாதிரி ஆக்கிடுவேன், அதெல்லாம் நம்பி எங்க கூட ஒரு குட்டி பிசுக்காலாம் இருந்தாங்க. சீமானனுக்கு லைக்கை போட்டிருந்தாங்க. அதை தான் நம்பி அவர் போன தேர்தல். நீ வந்து இன்ஸ்டாகிராம்ல 4.5 கோடி பேர் ஃபாலோ பண்றான். அவர் வியூஸ் சும்மா இப்படி ஸ்வைப் பண்ண ஒரு வியூஸ் கணக்கு வந்துரும்ல, அதெல்லாம் கணக்குல வச்சுக்கிட்டு அவர் வந்து 4.5 கோடி பேர் என்னைய ஃபாலோ பண்றான். 6.5 கோடியில 4.5 கோடி ஓட்டு வந்துருச்சுன்னா நான் தான் வரலாற்றிலேயே முதல் முறையாக தேர்தலில் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு நம்பி பேசினாரு. பார்த்தா ஒன்றுத்துல ஜெயிக்கல. அப்ப அந்த வியூஸ் பார்த்த கூட்டம்லாம் இப்ப சீமான்ல இருந்து விஜய்க்கு வந்துருச்சு. அப்ப 2 பேரும் ஈக்குவலா தான் இருக்காங்க. இங்க யாரையும் காலி பண்ணல, அப்படி ஈக்குவலா இருக்காங்க. இங்க இருந்து சீமானன் இருந்து விஜய்கிட்ட போனவங்க எல்லாம் பார்த்தாங்க, இந்த அண்ணன் நம்மளோட நம்ம ஒரு மாசுக்கு ஒரு மாட்டு தான்டா காமெடி பண்றாரு, வேணாண்டான்னு பாதி பேர் இங்க வந்துட்டான். அது இல்லாம பேசினாலும் இந்த அண்ணன் டெய்லி காமெடி பண்ணக்கூடிய சீமான் அண்ணன் போனவெல்லாம் இங்க வந்துட்டான். சில பேர்லாம் முற்போக்காவே யோசிச்சு சீமான் மேல திமுக வெறுப்பு அதிமுக வெறுப்புல போயிருப்பான். அவன் இங்க என்னடா இந்த கட்சி கழுசடையா இருக்கு, செய் கருமம் அப்படின்னு விஜய் நம்பி விஜய் போனான். என்னடா இது ஆகச்சிறந்த கழுசடையா இருக்கு, அதுக்கு சீமானே பரவாயில்லன்னு திரும்ப இங்கேயே வந்துட்டான்.
அப்ப இங்க சமமா தான் இருக்குது. 2 பேருக்கும் அப்படியே அடிச்சுப்பாங்க. ஏதாவது ஒரு தொகுதி ஓட்ட பாருங்களேன், 112 ஓட்டு, 113 ஓட்டு, 113 ஓட்டு, 114 ஓட்டு, இங்க 15, இங்க 16, அப்படி இந்த ஒண்ணுல அப்படி ஜாலியா விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப குறிப்பா சாட்டை துரைமுருகனையும் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவர் ஆனா இந்த எலெக்ஷன்ல நிக்கல, உஷாராயிட்டாருங்க. அவருக்கு நீங்க அவரை மாதிரி ஒரு அரசியல். ஏன்னா நிறைய இடங்கள்ல நீங்க திமுகவுக்கு பேசுறீங்களா, திமுக மேல இருக்க எல்லா தப்பையும் சுட்டி காட்டக்கூடியவர் சாட்டை துரைமுருகன். என்ன நினைக்கிறீங்க? அதான் சொல்றேன், உஷாராயிட்டாருங்க. தேர்தலில் பாவம் அந்த இது நாம் தமிழர் சார்பா போட்டிருந்த அந்த 234 வேட்பாளர்களும் கடங்காரனாக போறான் பாவம். ஆனா அதுல இருந்து உஷாரா எஸ்கேப் ஆகி, நான் அப்படிலாம் வரமாட்டேன், நான் யாராவது ஒரு 4-5 வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்றேன், இருக்க இடத்துல இருந்து ஒரு வீடியோ போடுறேன், என் ரூட்டை விட்டுரு, தயவு செய்து என்ன உள்ள கோத்து விடாதன்னா எல்லா தேர்தலையும் ஆளு எஸ்கேப் ஜம்ப் அடிச்சிருவாப்புல. ஆனா இன்பவனனுக்கு அப்படி இல்லை, சொல்லி கொடுக்கணும். புரியுதுங்களா? நீங்க சாட்டையை நிப்பாட்டினா ஜெயிக்கலாமா அப்படின்னு கேட்டா, சாட்டை கிரவுண்ட் எல்லாம் கிடையாது, வியூஸ் தான் இருக்கு, கிரவுண்ட் எல்லாம் கிடையாது. அதனால நீங்க அவர் நல்லா எஸ்கேப் ஆயிட்டாப்புல. நீங்க எங்கேயாவது நிப்பாட்டு, நில்றியா தம்பி, எனக்கா நிக்கிறியா அப்படின்னே அவர் மாதிரி லிமிக்கிறேன், என்னைய ஆள விடுறியா, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவர் பேசிட்டு போயிடுவாரு. ஆனா ஸ்டார்டிங்ல ஒரு இதுல சொல்லியிருந்தாரு, விஜய் எந்த தொகுதியில நிக்கிறாரோ அந்த தொகுதியில விஜய் அப்படிலாம் அவர் சொல்லல, அது காசிப்ஸுங்க, சும்மா. அது அந்த ஆள்ல கரெக்டா வாய் விட மாட்டாப்புல. 1000 ரூபா கொடுக்குற இடத்துல 2000 ரூபா இருந்தா, அவங்களோட மாசம் 1000 ரூபா கொடுக்குறேன்னா நான் 2000 ரூபா தரேன், அவ்வளவுதான், அதுக்கு மேல என்னை கூப்பிடாதன்னு எஸ்கேப் ஆயிடுவாப்புல. அவர் தான் உண்மையிலேயே பொழைக்க தெரிஞ்சவர். அவரு சீமானுக்கு அடுத்து அவர் தான் பொழைக்க தெரிஞ்சவர், மீதி எல்லாம் பாவம் கடங்காரங்க. உங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. நன்றி. Super Sarvana Stores.